தாய் வீடு. ஜனவரி 2026. சொல்லின் செல்வர் செல்லையா ராஜதுரை. சர்ச்சைகளின் நிழலும் வரலாற்றின் நிஜமும். எழுதியவர் பிரசாத் சொக்கலிங்கம். வாசிப்பவர் கந்தசாமி கங்காதரன். செல்லையா ராஜதுரை ஈழத்தமிழர் அரசியல் வரலாற்றில் தனித்துவமான ஆளுமையாக நினைவு கூறப்படுகிறார். மட்டக்களப்பின் முடிசூடா மன்னன் என புகழ்பெற்ற இவர் சாதாரண அரசியல்வாதியிலிருந்து அமைச்சராக பதவி வகித்தவர். பின்னர் ஆன்மீக பயணத்தில் அமைதி தேடியவர். அவரது வாழ்க்கை வரலாறு ஈழத்தமிழரின் அரசியல் எழுச்சியும் அதனோடு கூடியுள்ள உட்புல முரண்பாடுகளும் சேர்ந்து ஒரு வரலாற்று ஆவணமாகின்றது. ஆரம்பகாலம், ஆளுமை உருவாக்கம். 1927 ஜூலை 27 அன்று மட்டக்களப்பு புளியந்தீவில் பிறந்த ராசதுரை மட்டக்களப்பு அரசடி மகா வித்தியாலயம், மெதரிஸ்த மத்திய கல்லூரி ஆகிய நிறுவனங்களில் கல்வி பயின்றார். சிறுவயதிலிருந்து தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் காட்டிய இவர் பள்ளி மாணவ பருவத்தில் இலக்கிய படைப்புகளிலும் ஈடுபாடு காட்டி வந்தார். இளம் வயதிலேயே திராவிடர் கழகம், பொதுவுடைமை கட்சி கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட ஒருவராக ராசதுரை இருந்திருக்கின்றார். மூட நம்பிக்கைகள், சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்பவற்றுக்கு எதிராக போராடிய இளைய சமுதாயத்தின் முன்னத்தி ஏராகவும் இருந்திருக்கின்றார். பாடசாலை காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் மீதான ஆர்வமும் நாடக ஈடுபாடும் அவருக்குள் பேச்சாற்றலை உருவாக்கின. அதன் காரணமாகவோ என்னவோ பிற்காலத்தில் அவர் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டார். இது தவிர தமிழரசு கட்சியின் சுதந்திரன் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவில் இணைந்ததனால் செய்தி சேகரிப்பிலும் தகவலை பொதுமக்களிடம் தெளிவாக பகிர்வதிலும் தனது திறமையை வளர்த்து கொண்டார். நீண்ட அரசியல் பயணம் 1952 1989 வரை. தந்தை செல்வா அகில இலங்கை தமிழ் காங்கிரசிலிருந்து வெளியேறி இனி என்ன செய்வது என்ற நிலையில் ராசதுரையை பற்றி கேள்விப்படுகின்றார். தொடர்பு கொண்டார், சந்தித்தார். புதிய கட்சி தொடங்குவது என முடிவெடுக்கப்பட அந்த கட்சிக்கான கொள்கைகளை வகுப்பதிலும் தந்தை செல்வாவுக்கு உறுதுணையாக இருந்தார் ராசதுரை. 1952 ஆண்டு பொது தேர்தலில் புதிய தமிழரசு கட்சி போட்டியிட்டது. தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு மட்டக்களப்பில் யாரும் தயாராக இல்லை. ராசதுரை கேட்டதற்காக போட்டியிட முன்வந்தவர்களும் கடைசி நேரத்தில் ஒதுங்கிக் கொண்டனர். திருகோணமலையில் நடந்த தமிழரசு கட்சியின் முதலாவது பரப்புரை கூட்டத்துக்கு கல்லறி விழுந்தது. ஆனால் ராசதுரையின் நாவன்மையும் மன உறுதியும் திருகோணமலை மக்களின் கவனத்தை கவர்ந்தன. 1952 பொது தேர்தலில் திருகோணமலையில் NR ராஜவரோதியமும் கோப்பாயில் வன்னியசிங்கமும் மட்டுமே வெற்றி பெற்றார்கள். தந்தை செல்வா கூட காங்கேசன் துறையில் தோற்று போனார். உன் தீந்தமிழ் பேச்சாலேதான் நாம் திருமலையை வென்றோம் என்று தந்தை செல்வாவால் பாராட்ட பெற்றார் ராசதுரை. 1956 பொது தேர்தலில் மட்டக்களப்பு தொகுதியில் அதற்கு முன்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த 2 வேட்பாளர்களை தோற்கடித்ததன் மூலம் தமிழரசு கட்சிக்கு 4 ஆண்டுக்கு முன் வேட்பாளரே கிடைக்காத மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் ராசதுரை. 1960 மார்ச், 1960 ஜூலை, 1965 1970 பொது தேர்தல்களில் தமிழரசு கட்சி சார்பில் வீட்டு சின்னத்திலும், 1977 தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் உதயசூரியன் சின்னத்திலும் போட்டியிட்டு தொடர்ச்சியான 6 தேர்தல்களில் ஒரே தொகுதியிலே வென்றார் ராசதுரை. சாதி மத வேறுபாடுகளை மீறி மக்களுடனான நேரடி இணைப்பும் நியாயவாத அரசியல் அணுகுமுறையும் அவருடைய தொடர் வெற்றிகளுக்கான காரணங்கள் என்பர். ராசதுரை ஏறத்தாழ 34 ஆண்டுகள் மட்டக்களப்பு மண்டலத்தை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் செய்தார். மட்டக்களப்பு நகரசபை மாநகர சபை ஆன பின்னர் 1967-68 கொஞ்ச காலம் மாநகர சபையின் முதலாவது முதல்வராக பணியாற்றி நகரத்தின் அடிப்படை உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதில் பெரும் பங்காற்றினார். 1973 நடைபெற்ற தமிழரசு கட்சியின் மல்லாகம் மாநாட்டில் கட்சி தலைமை பொறுப்புக்கு ராசதுரை அவர்கள் தகுதியானவராக கருதப்பட்ட போதும் ஆனால் அமிர்தலிங்கம் அவர்களே அப்பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டார். இதனை ராசதுரை அவர்கள் வடக்கு கிழக்கு பிராந்திய பாகுபாடு என்றே கருதினார்.
அவரது அந்த எண்ணப்பாட்டை மெய்ப்பிக்கும் வகையிலேயே அடுத்தடுத்து நடந்த அரசியல் நிகழ்வுகளும் அமைந்திருந்தன. தொடர்ந்தும் கட்சிக்குள் ஏற்பட்ட அதிகார போட்டிகளால் அவர் மன அழுத்தத்தில் இருந்தார். அதேவேளை 1977 பொதுத் தேர்தலில் இரட்டை அங்கத்தவர் தொகுதியான மட்டக்களப்பில் தமிழரசு கட்சி சார்பில் காசி ஆனந்தனையும் கபட நோக்கத்தோடு நிறுத்தினார் அமிர்தலிங்கம். தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட ராசதுரையின் தேர்தல் பரப்புரைகளை தமிழரசு கட்சி பிரமுகர்கள் பலர் திட்டமிட்டு புறக்கணித்தனர். அதேவேளை வீட்டு சின்னத்தில் களம் கண்ட காசி ஆனந்தனின் மேடைகளில் அவர்கள் எழுச்சியோடு காட்சியளித்தனர். இத்தகைய கடும் உள்வீட்டு நெருக்கடிகளையும் முட்டுக்கட்டைகளையும் தகர்த்தெறிந்து ராசதுரை தனது வெற்றியை பதிவு செய்தார். தமிழரசு கட்சி முரண்பாடுகள், அதிகார போராட்டம். மட்டக்களப்பு தொகுதியில் ராசதுரை அவர்கள் வெற்றி பெற்றிருந்த போதும் கட்சிக்குள் உட்கட்சி பூசல்கள் புகைந்து கொண்டே இருந்தன. இதன் விளைவாக 1979 பிப்ரவரி மாதம் அவர் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அந்த இக்கட்டான சூழலை உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் அணுகாமல் விலகினேனா விலக்கப்பட்டேனா எனும் தனது நூலின் வாயிலாக மக்கள் மன்றத்தில் தெளிவான விளக்கத்தை முன்வைத்தார். அதன் மூலம் தனது அரசியல் பயணத்தை ஒரு சிறந்த அரசியல் நாகரிகத்தோடு அவர் அடையாளப்படுத்தினார். அமைச்சு பணிகளும் சாதனைகளும். அபிவிருத்தி அரசியல். 1979 மார்ச்சில் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து அமைச்சராக ராசதுரை பொறுப்பேற்றார். பாகுபாடான அரசியல் விமர்சனங்களுக்கு முகம் கொடுத்த போதும் அவர் அந்த பதவியை பிரதேசத்தின் அபிவிருத்திக்கான கருவியாக பயன்படுத்தினார். இந்நிலையில் தமிழ் மொழியை அரசகர்ம மொழியாக நடைமுறைப்படுத்துதல், கலை, கலாச்சாரம், இசை வளர்ச்சிக்கு உதவுகின்ற இப்போது சுவாமி விபுலானந்தர் அழகிய கற்கைகள் நிர்வாகம் என்கின்ற நிறுவனத்தை சுவாமி விபுலானந்தர் இசை நடன கல்லூரியாக நிறுவுதல், இந்து சமய நிர்வாகம், ஆலய புனரமைப்பு வழியிலான சமய அடையாளத்தை காக்கும் முயற்சிகள் என தமிழ் மொழி கலாச்சார வளர்ச்சிக்கான நிர்வாக முன்னெடுப்புகளை அவர் உறுதியாக செயற்படுத்தினார். இலக்கிய முயற்சிகள். ராசதுரை சில இலக்கிய படைப்புகளை உருவாக்கியுள்ளார். அவற்றுள் ராசாத்தி, மிஸ் கனகம் போன்ற புதினங்கள், சிறுகதைகள் சமூக பரிணாம கருத்துக்களை எதிரொலிக்கின்றன. ராசதுரை அரசியலுக்கு வராதிருந்தால் ஈழத்து இலக்கியத்தில் இன்னும் பல படைப்புகளை உருவாக்கியிருப்பார் என்பர். சர்ச்சைகளின் நிழலும் இறுதி அமைதியும். வாழ்க்கையின் இறுதியில் அரசியல் செயற்பாட்டிலிருந்து விலகி அவர் சத்யசாய் பாபாவின் வழியை பின்பற்றி ஆன்மீகத்தில் அமைதி கண்டார். இது ஒரு நீண்டகால அரசியல் போராட்டத்தின் பின்னடைவு, அமைதி தேடல் என பார்க்கலாம். அவரை பற்றிய 2 வாதங்கள் உள்ளன. விடுதலை போராட்ட காலத்தில் அரசோடு இணைந்தது போராட்டத்தை பலவீனப்படுத்தியது. போராட்டங்களால் சாதிக்க முடியாததை அதிகாரத்தில் இருந்து அபிவிருத்தியின் வழியே சாதித்தார். இந்த 2 பக்கங்களும் அவரது செயல்களை போதுமான அளவில் விளக்குகின்றன. அவர் முழுமையான நாயகனும் அல்லர், முழுமையான வில்லனும் அல்லர். காலத்தின் பிரதிபலிப்பாகவே அவரை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கிழக்கு மண்ணின் கலை, பண்பாடு, அரசியல் அடையாளங்களை தேசிய தளத்தில் ஓங்கி ஒலிக்கச் செய்த செல்லையா ராசதுரை மட்டக்களப்பு மக்களின் நெஞ்சங்களில் பெருந்தலைவராகவே நிலைத்து விட்டார். நன்றி.